நடிக்கணுன்ற உங்களுடைய ஆசைக்கு முழுமையாக தீனி போட்ட சின்ன திரை தானா? சின்ன திரையில் இப்போ பெரிய ரன்னிங் ரோல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். சினிமாவில் எனக்கு என்ன ஒரு பெரிய மைனஸாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு 2 படத்தில் இன்ஸ்பெக்டர் ஆக்ட் பண்ணேன். எல்லா படத்துலையும் இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிட்றாங்க. இந்த மீசை எல்லாம் கெட்டப்பாக இருக்கிறதுனால, சார் அந்த நம்ம படத்தில் போலீஸ் இருக்குது சார்னாரு. அது சரி பரவாயில்ல பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன திரையில் ஃபுல் பிளட்ஜ்டு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள போராட்டம். அப்பா கேரக்டர் நான் பண்ணுறேன், பையன் கேரக்டர். இவங்க 2 பேரும் எப்படி பிரிஞ்சுருக்காங்க, எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பெரிய கேரக்டரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மணமகளே வா அப்படின்னு ஒரு பெரிய சீரியலில் பெரிய கேரக்டர். ஆமாம், தீனி நம்ம என்னென்ன நினச்சோமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு இதுதான் வாய்ப்பு. தினமும் வாய்ப்பு இருக்குல்ல. அதுபோக மக்கள் வீட்டுக்குள்ளே பார்க்குறாங்க. கரெக்ட். அதில் நான் சிதம்பரம்னு ஒரு கேரக்டரில் பண்ணுறேன். அன்றைக்கி நான் ட்ரெயினில் வண்டியை பிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். எனக்கே அந்த பேர் மறந்து போச்சு. பின்னால் ஒரு ஆள், மிஸ்டர் சிதம்பரம், மிஸ்டர் சிதம்பரம், யாரை கூப்பிட்றேன்? நான் போயிட்டே இருக்கேன். யாரோ சிதம்பரத்தை கூப்பிட்றாரு. அப்புறம் தோளை தட்டுறாரு. ஹலோ மிஸ்டர் சிதம்பரம். என்னங்க நீங்கள் சிதம்பரம் தானே? எனக்கே ஒரு நிமிஷம் அப்படி மறந்துட்டு அந்த சீரியலில் சிதம்பரம் பார்க்குறேன். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், நல்லா அதான் ஃபாலோ பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த கேரக்டர் வீட்டுக்குள்ளே போகிறதுனால, டிவி சீரியல் சின்ன திரை வீட்டுக்குள்ளே போகிறதுனால எல்லோரும் பார்க்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஆளாக தெரியும். எங்கேயாவது போனால் கூட சினிமாவோட இது ரீச் நல்லாயிருக்கு. சின்ன திரை நமக்கு ஒரு பெரிய வருமானத்துக்குரியதாக இருக்குது. மாதத்தில் 10 நாள் வேலை கிடைக்குது. நம்மளுடைய ட்ராவல் சர்வைவல் பண்ணுறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. இப்படி சின்ன திரையிலையும் ரொம்ப ஜாஸ்தி பண்ணால் சினிமாவில் கொஞ்சம் கூப்பிட்றத குறைப்பாங்களோன்னு ஒரு பயமும் இருக்குது. அதனால் சின்ன திரையை லிமிட்டாக வச்சுக்கிட்டு சினிமா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். அப்பா கேரக்டரு கொஞ்சம் ஹியூமர் கலந்த தம்பி ராமாயணம் பண்ணுறது மாதிரி, பழைய மணிவண்ணன் சார் பண்ண மாதிரி, ஆர் சுந்தராஜன் பண்ண மாதிரி, அந்த கேட்டகரிக்கெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அப்பா, தாய் மாமன், ஒரு சின்ன ஹியூமர் கலந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்குது. அதை நம்ம மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன்.